உதிரம் நாகராஜன் நம்ம சொந்தக்கார பையன் ஒருத்தருக்காரு. அவர் வந்து யாருக்கெல்லாம் ரத்தம் தேவைப்படுதோ அவங்களுக்கெல்லாம் ரத்தம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. அவர்கிட்ட ஒரு 1500 பேர் இருக்கிறாங்க ரத்தம் கொடுக்கறதுக்குன்னே. எல்லா ஊர்லேயும் அவங்களுக்கு தொடர்பு வச்சுருக்காங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, யாருக்காவது எந்த ஒரு அர்ஜென்ட்டில் ரத்தம் வேணும், உடனே எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, உடனே எந்த மூலையில் இருந்தாலும் யாரை வேணாலும் தொடர்பு கொண்டு அந்தந்த ஏரியாவில் இருக்கிறவங்கள அரேஞ்ச் பண்ணி நீங்கள் அங்கே போயிட்டு ரத்தம் கொடுத்துருங்க. இந்த பேஷண்ட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, இன்ன வகையான ரத்தம் தேவைப்படுது, இந்நாள் போயிட்டு நீங்கள் ரத்தம் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே ஓடி போயிட்டு அங்கே ரத்தம் கொடுத்துட்றாங்க. அப்போது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்களேன். அவங்கவுங்க குழப்ப பார்க்கறதுக்கே நேரம் சரியாக இருக்கும்போது இதை ஒரு கடமையை எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல விஷயமா செஞ்சு பல உயிர்களை காப்பாற்றிட்டு இருக்கார் உதிரம் நாகராஜ். அவர் வந்து உதிரம் நண்பர்கள் குழு அப்படின்னு அந்த குழுவுக்கு பேர் வச்சுருக்காங்க, உதிரம் நண்பர்கள் குழு. அந்த குழுவில் வந்து நீங்கள் ஒரு முறை நீங்கள் பழகிட்டீங்களாலே தெரியும். ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் தெரியுங்களா ரத்தம் கேட்குறாங்க. எனக்கு இன்ன வகையான ரத்தம் வேணும், இன்ன ஆஸ்பத்திரியில் இருக்கிறோம், இன்ன இடத்துல இருக்கிறோம், தஞ்சாவூரில் இருக்கிறோம், பட்டுக்கோட்டையில் இருக்கிறோம், அப்படிலாம் எந்த ஊர்லேருந்து கேட்குறாங்க. உடனே இங்கே இருந்துக்கிட்டே உதிரம் நாகராஜ் என்ன பண்ணுறாரு, உடனே அரேஞ்ச் பண்ணி அங்கே ஓடி அங்கே பேசி யாருக்கு ஃபோன் பண்ணுமோ பேசி உடனே கொண்டு போய் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே ரத்தம் கொடுத்துட்றாங்க. எத்தனை யூனிட் ரத்தம் வேணுமோ அத்தனையும் கொடுத்துட்றாங்க. அப்போ அதையும் பயன்படுத்திங்க. இதெல்லாம் சோசியல். எப்படின்னா, நம்ம நல்லா இருந்தால் மட்டும் போதுங்கிற காலம் இது. நம்ம சம்பாதிச்சா போதும், நம்ம நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிற காலம் இது. ஆனால் மற்றவங்க நல்லா இருக்கணுங்களாம் நாங்களாம் போராடிட்டு இருக்கோம். இப்போ நோயினா என்ன, நோயினா ஏன் வருது, எப்படி வருது, ஏன் வந்தால் போக மாட்டேங்குது, போகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதான் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் செய்கிற வேலை என்ன, பில்டிங் கான்ட்ராக்டு, கபோர்டு, மாடுலர் கிச்சன், இது மாதிரி பிரம்மாண்டமான வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். ஏன் இடையில செய்கிறோம், சரி மற்றவங்களும் பணமாகணும் அப்படிங்கிறது மூலியமாக தான் செய்கிறோம். இது பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான விஷயம் கிடையாது. இது வந்து முற்றிலும் எதிர செலவுகளுக்கு தான் அவங்ககிட்ட அந்த பணம் வாங்குமே தவிர, இது ஒரு நாங்கள் சம்பாரித்து நம்ம நல்ல பெரிய ஆளாகணும், இது மூலிமா நிறைய மக்கள் வந்து வர வைக்கணும் அப்படிங்கிற நோக்கம்லாம் கிடையாது. வாழ்க வளமுடன். வணக்கம்.